குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறார். தன் கால் சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறார். அரசருக்கும் கண்ணைக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு நாடகமாக அரங்கேற உள்ளது. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன விஷயம்? வாழ்க மன்னா வாழ்க, நீதிர் வாழ்க, உமது படை வாழ்க. அரசே அரசே, நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்துடனும் ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்கிறாள். அவள் ஏதோ நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கொடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்துடனும் எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறார். சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடனே தந்த சிபிமன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வம் என வணங்க அதன் கன்றை தேர்காலிட்டுக் கொண்டு தன் மகனையும் அதே தேர்காலிட்டுக் கொண்டானே மணிநீரி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறார். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது அவ்வூரில் பழி இல்லா சிறப்பெண்ணியுடைய புகழ்மிக்க மாசாத்துவன் மகனாகிய கோவலனின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, நிறுத்தி. என் கணவனை கொள்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உள்வினை பயனால் 100க்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அஃது ஏற்புடையது, அஃது அறநெறியுமாகும். இதை அனைவரும் அறியாதே உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறியவர்களை தண்டித்தை தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். அவனிடம் இருந்த சிலம்பு அரசைக்குரிய சிலம்பன்று, அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்றது உண்மைதானா? உண்மையாயின் அரசைக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த அவையிலே அனைவருக்கும் உண்மை உணர்த்துகிறேன். யார் அங்கே? கோவலனது கைப்பற்றிய சிலம்பை கொண்டு வா. இந்தாங்கள் அரசே. பெண்ணே, உன் கணவனது கைப்பற்றிய சிலம்பு இதோ. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறி இழுக்கு என்று மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். ஆ, மாணிக்க கற்கள். அரசினுடையது முத்துக்கள் அல்லவா? ஐயோ, தவறித்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத படிச்சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. இனிமேலும் என் உயிரோடு இருத்தல் தகுமா? இனி எனக்கு வெண்கொற்ற எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? இன்றோடு என் வாழ்நாள் முடிவதா? மதுரை நகரம் அழியட்டும், பாண்டிய நகரம் தீப்பற்றி எரிய